ஷோரூமில் நடிச்சிட்டு இருக்கும்போதே வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எடுக்கிற டேரக்டர் என்ன இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, சொன்னதே செய்ய மாட்டீங்களா, அந்த மாதிரி எல்லாம் பேசுறாரு ஒரு மாதிரி. அதை கேட்டோன்னு முத்துக்கு வந்து கோவம் வந்துருது. என்ன ஏதோ போனால் போதும் சும்மா நடிச்சு கொடுத்தா நீங்கள் என்னமோ ரொம்ப ஓவராக பேசிட்டு இருக்கீங்க, இதில் வேற எங்கள் அப்பா வேற மரியாதை இல்லாமல் பேர் சொல்லி வேற கூப்பிட்டு இருக்கீங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கத்துறாரு. எது சும்மா நடிக்கிறீங்களா, எதுக்கு நீங்கள் சும்மா நடிக்கிறீங்க, சந்தோஷி சார் ஆள் ஒன்று 25,000 சொல்லிட்டு மொத்தம் 2 லட்ச ரூபாய் ஆல்ரெடி அக்கௌண்ட்லேயே போட்டார், என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அந்த டேரக்டர். அதை கேட்டோன்னா மொத்த குடும்பமும் அதிர்ச்சியாக பார்க்குது. அப்படியே திருன்னு முழிச்சுக்கிட்டு ஒரு பக்கமாக பம்பிட்டு போறாரு மனோஜ். அடுத்த சீனை பார்த்தீங்கன்னா வீட்டில் தான் காட்டுறாங்க. மனோஜ் வந்து அப்படியே ஹாலில் நிற்கிறாரு. மனோஜ் சுற்றி எல்லாரும் குடும்பமே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. முறைச்சி எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன சொல்லி சமாளிக்கிறதுனே தெரியாமல் ஆட்டம் முழுங்கினாட்ட முழிச்சுக்கிட்டு இருக்காரு. முத்து வந்து சொடக்க போட்டு கூப்பிட்டு, டே என்னடா நடக்குது, என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்ன கேட்குறேன் அப்படின்னு ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்குறாரு. என்ன கேட்குறேன்னா சார் வந்து எல்லாத்துக்கும் பணம் கொடுத்துருக்கிறதா சொல்லி அந்த டேரக்டர் சொல்கிறாரு. நீ வந்து நம்ம கிடைக்க வேண்டியதானே நடிக்கிறீங்க, அதுக்கு எதுக்கு பணம் கேட்குறீங்கன்னு சொல்லி தான் எங்களை கேட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சந்தோஷ் சார் வந்து ஆள் ஒன்று 25,000 சொல்லி ஒவ்வொரு ஜோடிக்கு 50,000 ரூபாய் மொத்தமாக 2 லட்ச ரூபா கொடுத்துருக்கிறதா அந்த டேரக்டர் சொல்கிறாரு. நீ வந்து எங்ககிட்ட ஏன்டா அந்த விஷயத்த சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதை கேட்டோன்னா மனோஜ் இருந்துட்டு அதுவா அது வந்து அப்படிங்கிறாரு. என்ன மரியாதை சொல்லுடா அப்படின்னு சொல்லி கேட்கும். இல்லை நான் வந்து ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறமா எல்லாத்துக்கும் கொடுக்கலான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. டே அதை விடு, நான் அதை கேட்கல, நான் வந்து அதை கேட்கல, நீ எப்போ கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்கல. சந்தோஷ் சார் பணம் கொடுத்த விஷயத்த ஏன் எங்ககிட்ட சொல்லேன்னு கேட்குற, அதை சொல்லு அப்படின்னு சொல்லவும், இல்லை நான் வந்து ஷூட்டிங் முடிஞ்சுன்னா எல்லாத்துக்கும் கொடுக்கலான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னதையே சொல்கிறாரு. பயங்கர கோவம் வந்துடுது முத்துக்கு. அடிக்கிறக்கு எந்திரிச்சு சொல்கிறாரு. டேய் முத்து இருடா, பொறுமையாரு, நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவி வந்து கேட்குறாரு. ரவி கேட்கும்போது அதே மாதிரி டைலாக்கே சொல்கிறாரு. ரவிக்கே வந்து பயங்கர கோவம் வந்துடுது. டேபிள் மேலே இருந்த ஒரு ஷோகேஸ் பீஸ் எடுத்து அப்படியே அடிக்கிறக்கு போறாரு. டே விட்றா அப்படின்னு சொல்லி எல்லாரும் தடுக்கிறாங்க. மனோஜ் வந்து விஜயா பின்னால் போய் நின்றுட்டு அம்மா காப்பாத்துமா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு. டே என்ன விடுறா, நீ பண்ணி வச்சிருக்க வேலைக்கு எனக்கே ஆத்திரமா வருது, என் சொந்த காசுல இருந்துதாமா உனக்கு மட்டும் 10,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி என்கிட்ட சொன்னேன்லடா, இப்போ 25,000 ஆளுன்னு கொடுத்துருக்காங்க, என்கிட்டயே போய் பித்தலாட்டம் பேசியிருக்கியா நீ அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. எல்லாரும் அவங்களவே பார்க்குறாங்க. ஓ உனக்கு அப்போ இந்த விஷயம் தெரியும், நீ முதல்ல பணம் வாங்கிட்டியா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்குறாரு. எங்க நீங்க வேற, அவங்ககிட்ட இருக்கிற காசுல தான் வந்து 10,000 உனக்கு மட்டும் கொடுக்குறமான்னு சொல்லி போய் பேசியிருக்காங்க என்கிட்ட அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. முத்து வந்து அப்படியே பயங்கரமா முறைக்கிறாரு. மனோஜ் வந்து அப்படியே பம்பிக்கிட்டு கீழே குனிஞ்சிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்காரு. ரோஹிணி அப்படியே திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. சரி யாரும் சத்தம் போடாதீங்க, நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து டே இங்க வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. பா சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்லவும், டே இங்க பாரு, அந்த விளம்பர படத்துக்கு நடிக்கிறதுக்காக அந்த சந்தோஷி சார் சொன்னார்ல உங்ககிட்ட அப்படின்னு சொல்லும்போது, ஆமாப்பா அப்படின்னு, அவர் வந்து இந்த மாதிரி விளம்பர படம் எடுக்கணும், அதுக்கு பாம்பேல இருந்து ஆளுங்க வருவாங்க, உங்க வீட்டில் இருக்கிறவங்களே நடிக்க வைங்க அப்படின்னு எல்லாம் சொன்னார்ல அப்படின்னு சொல்லி கேட்கும். ஆமாப்பா அப்படின்னு சொல்றாரு. அப்பவே வந்து பணம் கொடுக்குற விஷயத்தை பத்தி சொன்னாரா, அதை வந்து நீ ஏன் எங்ககிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே மனோஜ் மறுபடியும் அதே மாதிரியே, இல்லைப்பா நான் வந்து ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் கொடுக்கலான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி சேம் டைலாக சொல்கிறாரு. அவருக்கே கோவம் வந்தது. டே உன்னை எல்லாம் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கிற, நீ எங்களை எல்லாம் பைத்தியக்காரங்களா நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கு போகிறாரு. அவர் ஓடி ஒளிகிறாரு. விஜயா பின்னாலையும் ரோஹிணி பின்னாலையும் ஓடி போய் நிற்கிறாரு. எல்லாரும் அவனை விடுங்க முதல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் வந்துட்டு டே என்னை விடுறா நீ அப்படின்னு சொல்லி தள்ளி விடுறாங்க. இவனுக்கெல்லாம் இப்படி கேட்டால் ஆகாது அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. டே என்னடா பண்ண போற அப்படின்னு ரவி கேட்கும். அவனுக்கெல்லாம் கையில் பேசினாதாண்டா புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கு போகிறாரு. ஆளாளுக்கு தள்ளுமுள்ளாய் மனோஜை பிடிச்சி ஒரு பக்கம் பாதி பேர்களுக்கு இன்னொரு பக்கம் பாதி பேர்களுக்கு அங்கே ஒரே ரணகலமாக இருக்குது. அப்போ மீனா வந்துட்டு இருங்க நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எங்க ரோஹிணி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். அப்படியே ரோஹிணி அப்படியே திருன்னு முடிச்சுக்கிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. ஊன்ட்டு நீங்கள் சொல்லுங்க உங்களுக்கு தெரியுமா தெரியாதா, இவர் கேட்குறது உங்களுக்கு புரியலையா, இவர் வந்து சந்தோஷி சார் வந்து பணம் கொடுத்தாருல்ல, அதை ஏன் எங்ககிட்ட முதலே சொல்லலை அப்படின்னு தான் கேட்குறாரு, அதுக்கு சொல்லுங்க பதில் அப்படின்னு சொல்லவும் திரும்ப அதே டைலாக் தான் சொல்கிறாரு. ஷூட்டிங் முடிஞ்சோன்னா நான் கொடுக்கலான் இருந்தேன்னு. என்னங்க இவர் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு திரும்ப வாழப்பழக்காத மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. உடனே முத்துக்கு கோவம் வந்துடுது. இவங்கிட்ட பேசி இது பண்ண முடியாது, இவன் வேணும்னா இருக்கிறவங்களெல்லாம் லூஸ் ஆக்கிக்கிட்டு இருக்கிறான், அவர் வந்து சொன்னாரா இல்லையா, இவன் ஏன் நம்மக்கிட்ட சொல்லலை, அந்த கதையெல்லாம் வேண்டாம், இப்போவே பணம் வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ உடனே ரோஹிணி வந்துட்டு இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன் எல்லாத்துக்கும் பணம் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு, நீ கேட்டையா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் காதில் முணங்குறாங்க. அதை பார்த்துட்டு அண்ணாமலை இருந்துட்டு, ஏமா ரோஹிணி நீ சொல்லு, உனக்கு இந்த விஷயம் முதலே தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ரோஹிணி வந்து அப்படியே பார்த்துட்டு என்ன சொல்கிறேனே தெரியாமல், இல்லை மாமா அவர் ஷூட்டிங் முடிஞ்சுன்னா எல்லாத்துக்கும் கொடுக்குறதா தான் என்கிட்ட சொன்னார் அப்படின்னு சொல்லவும், என்ன 2 பேரும் சேர்ந்து சொல்லி வச்ச மாதிரி இப்படி ஆளாய மாத்திர வேலை பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. சரி இந்த கதையெல்லாம் வேண்டாம், எனக்கு இப்போவே பணம் வந்தாகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆமாம் எனக்கும் பணம் வந்தாகணும், பூவெல்லாம் கூட டெலிவரி கொடுக்கறதுக்கு போகாமல் இந்த நடிக்கிறதுக்கு வேண்டி வந்தது, காலையில் வந்து சாயந்தரம் ஆயிடுச்சு, சும்மா ஒன்றும் நாங்கள் வேலை வெட்டி இல்லாமல் இல்லை அப்படின்னு சொல்லி மீனாவும் சொல்கிறாங்க. அதே மாதிரி ரவி ஸ்ருதி 2 பேரும் பேசுகிறாங்க. ஸ்ருதி வந்துட்டு எனக்கு இருக்கிற டப்பிங்கை கூட விட்டு போட்டு நான் இங்கே வந்து நடிக்கிறதுக்கு வந்தேன், எங்களுக்கெல்லாம் வேலை இல்லையா, நீங்கள் இப்போவே பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஸ்ருதி கேட்குறாங்க. ரவி நீயும் கேளு அப்படின்னு சொல்லியும் சொல்றாங்க. உடனே முத்து இருந்துட்டு இப்பவே எங்களோட அக்கௌண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் பணத்தை அனுப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே மனோஜ் வந்து ரோஹிணி அப்படியே திரும்பி பாக்குறாங்க. ரோஹிணி வந்து அனுப்பி தொலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே எல்லாத்தோட அக்கௌண்ட்டுக்கும் பணத்தை வந்து அனுப்புறாரு. ஒவ்வொருத்தரோட போனுக்கா வந்து மெசேஜ் வந்துருது. முத்து வந்து பார்த்துட்டு என்னோட அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சு, உன்னோட அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சா பாரு மீனா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எனக்கும் வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்றாங்க. ரவி ஸ்ருதி 2 பேரும் வந்துருச்சுன்னு சொல்றாங்க. அப்பாவுக்கு கொடுறா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்பாக்கா அப்படின்னு சொல்லும்போது, அப்பா தாண்டா அதிகமாக நடிச்சிருக்காரு, அப்பாவை வந்து மரியாதை இல்லாமே அந்த டைரக்டர் வந்து எப்படி பேரை சொல்லி எல்லாம் கூப்பிட்டா, நீ வந்து அப்பாவுக்கு தான் அதிகமாக பணத்தை கொடுக்கணும், மரியாதை கொடுறா அப்படின்னு
சொல்லி சொல்றாங்க. விஜயாக்கும் அண்ணாமலைக்கு 2 பேருக்குமே காசு கொடுத்துறாரு. அப்புறம் அவங்கவுங்க வேலை பார்க்க போயிடுறாங்க. முத்து வந்து சவாரிக்கு போயிடுறாரு. மீனா வந்து பூ கொடுக்கறதுக்காக போறாங்க. போற வழியில மீனா வந்து முத்துவோட கார் எடுத்த ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு போயிட்டு இந்த மாசம் டியூவை வந்து கட்டிடுறாங்க. கட்டிட்டு வெளியே வந்து வண்டி எடுக்கலாங்கிற போது அந்த டைமுக்கு முத்துவும் உள்ள போறாரு. டியூ கட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உங்க பேர் சொல்லி இப்பதான் ஒருத்தவங்க கட்டிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கவங்க சொல்லவும், யார் கட்டினாங்க? என்னோட டியூ நான் தானே கட்டுவேன் அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. அதான் 2 நிமிஷம் முன்னால வந்து மீனா ஒருத்தவங்க வந்து கட்டினாங்க அப்படின்னு சொல்லவும், அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராரு. வரும்போது பாத்தீங்கன்னா மீனா கரெக்டா இந்த பக்கம் வராங்க. என்னங்க நீங்க இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்ன மீனா நீ எதுக்கு இங்க வந்த, எதுக்கு நீ பணம் கட்டின அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. என்னங்க நீங்க நான் கட்டுறதுனால இப்போ என்ன வந்துருச்சு, அதான் உங்க அண்ணன் நடிக்கிறதுக்கு கூப்பிட்டு போன இடத்துல இருந்து நமக்கு பணம் வந்துச்சுல, அந்த காசு வச்சு நான் கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி மீனா சொல்றாங்க. அதான் எனக்கும் பணம் வந்துச்சுல 25,000 நானே கட்டியிருப்பேன்ல, நீங்க எதுக்கு கட்டினேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல பரவாயில்லங்க கடன் இருக்கும்போது அதை அடைக்கணும்ல அப்படின்னு சொல்லும்போது, இல்ல அந்த பணம் உனக்காக வந்தது, உனக்கு பிடிச்சது ஏதாவது நீ வாங்கி வேண்டியதானே நகை ஏதாவது அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு எதுக்குங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நம்ம வந்து கடன் இல்லாமல் வாழ்றதுதாங்க பெரிய விஷயம். காசு இருக்கிறவங்களுக்கெல்லாம் திடீர்னு கையில் மறுபடியும் ஒரு காசு கிடச்சிது அப்படின்னா ஆசைப்பட்டதை வாங்குவாங்க. ஆனால் காசு இல்லாத நமக்கெல்லாம் வந்து கையில் காசு வந்துச்சு அப்படின்னா உடனே கடனை அடைச்சு நிம்மதியாக இருக்கிறதாங்க நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. அதை கேட்டு நம்ம முத்து இருந்துட்டு, வர வர நீ ரொம்ப நல்லா பேசி பழகிட்ட மீனா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உங்கள் கூட இருக்கேன்ல அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. சரிவா அப்படின்னா என்னோட காசு எங்கிட்ட இருக்குதுல்ல, அதில் உனக்கு பிடிச்ச ஏதாவது வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாங்க அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. அதேபடி நீ வந்து என்னோட கார்டியோ கட்டுவேன், நான் வந்து உனக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்கும். உனக்கு பிடிச்சது ஏதாவது சொல்லு நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி வாங்க போகும்போது வாங்கிக்கலாம் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க திரும்பி வெளியே வரும்போது கரெக்டாக அண்ணாமலை வந்து செல்வத்து கூட வராரு. அவங்கள பார்த்தோன்னே என்ன பண்ணீங்க இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் வந்து இங்கே டியூ கட்டுறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும், ஏப்பா நீ உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்கா நீங்கள் கடன் வாங்கி கொடுத்துருக்கீங்களா என்ன அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாரு. நான் எதுக்குப்பா உங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன், உன்னோட கார் டியூ கட்டுறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை கேட்டு முத்து இருந்துட்டு, என்னோட கார் டியூ நீங்கள் எதுக்குப்பா கட்டுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். அதான் முத்து, எதுக்கு நீ கடனோடவே இருக்கணும், நீ வந்து ஷோரூமில் சொன்னே இல்லை நடிப்புக்கு கூட நாங்கள் 3ஆம் தர ஆளுகளாக தான் எங்களை காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நிலைமை வந்து மாற வேண்டாமா, நீயும் மீனாவும் பெரிய நிலைமைக்கு வரணும், இந்த கார் டியூ எல்லாம் கட்டி முடிச்சு கடனெல்லாம் அடைஞ்சதுக்கப்புறம் தானே நீ அடுத்த கட்டத்துக்கு போக முடியும், அதனால தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பரவாயில்லப்பா நானே கட்டலப்பா, மீனா வந்து அவளுக்கு வந்து காசில் வந்து கட்டிட்டா அப்படின்னு சொல்லி சொல்லவும், என்னடா சொல்கிறேன் முத்து அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாப்பா அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா அண்ணாமலைக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. சரி பரவாயில்ல அடுத்த மாதம் டியூவை நான் இப்போவே கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறாரு. இல்லைப்பா அது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி பரவாயில்ல அப்போ அடுத்த மாதம் நான் தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறாரு. சரி வாங்க எல்லாரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ மீனா வந்துட்டு, நான் பூ கொடுக்குறக்கு போகணும் நீங்கள் கிளம்புங்க அப்படியே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எங்கே மீனா போகிறவா அப்படியே எங்கேயாவது சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லவும், இல்லை பார்வதி ஆண்டி வந்து ஏதோ பூஜைன்னு சொல்லிட்டு பூ கேட்டிருந்தாங்க, அவங்க வீட்டுக்கு நான் பூ கொடுக்குறக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி எப்படி போவேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை இந்த வண்டி இங்கே தான் நிறுத்தியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு முத்து அண்ணாமலை செல்வம் எல்லாரும் போயிடுறாங்க. மீனா வந்து பார்வதி வீட்டுக்கு கிளம்புறாங்க. அங்கே வந்து விஜயா வந்து நாட்டியம் சொல்லி கொடுத்துட்டு உட்காந்துருக்காங்க. பார்வதி உட்காந்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்வதி எந்திரிச்சு கதவு பக்கம் போய் எட்டி பார்க்கறது உள்ள வரதுமா இருக்காங்க. உடனே விஜயா இருந்துட்டு, என்ன அங்கே போய் பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை இன்னைக்கு முருகருக்கு விசேஷம், அதான் பூ கேட்டிருந்தேன், பூ வந்துச்சுன்னா போட்டு சாமி கும்பிடலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும், கரெக்டாக அந்த நேரம் பார்த்து மீனா உள்ள வராங்க. மீனா பார்த்தோன்னா விஜயாக்கு ஒரு மாதிரி ஆயிருது. பார்வதி இழுத்து பிடிச்சிட்டு போய் இவகிட்ட தான் நீ பூ வாங்குறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ கரெக்டாக மீனா உள்ள வந்து பூவை வச்சுட்டு திரும்புறாங்க. உடனே பார்வதி இருந்துட்டு, என்ன பேசுற நீ, மற்றவங்க கடையில் பூ வாங்கினா அவ்வளோ நல்லா இருக்காது, மீனா கிட்ட ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், அவள் நல்லா நெருக்கமாக கட்டி அழகாக கட்டியிருப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாம் நீ தான் வச்சுக்கணும், போய் கவர்மெண்ட்டில் சொல்லி மெடல் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாங்க. பேசாமல் இரு விஜயா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து மீனா கிட்ட போய் கொண்டு வந்துட்டியாமா, நீ ஏன் வந்து சாமிக்கு பூவெல்லாம் போட்டு விளக்கேற்றி பூஜை பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே பண்ணுறாங்க. சரி நீ அவங்க பேசிட்டு இருக்கும்போது பூஜை ரூமில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு மீனா வந்து, ஆண்டி நான் வேலையை முடிச்சிட்டேன் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இரு மீனா காசு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க. இருக்கட்டும் ஆண்டி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி மீனா சொல்லவும், ஆமாம் கை நீட்டி காசு வாங்குறதுக்கெல்லாம் இவங்களுக்கு பிடிக்காது, ரோட்டில் போகும்போது தள்ளி விட்டு அடிச்சு பிடிங்கிட்டு போகிறது தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து பேசுகிறாங்க. அதை கேட்ட உடனே எல்லாரும் அங்கே நாட்டியம் ஆடிட்டு இருக்கவங்க திரும்பி பார்க்குறாங்க. உடனே மீனாவோட முகம் வந்து அப்படியே வாடி போயிடுது. அதை பார்த்தோன்னா பார்வதி இருந்துட்டு, என்ன விஜயா எல்லாத்துக்கு முன்னாடி இப்படி பேசுகிற, கொஞ்சம் கூட இது இல்லாமல் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஆமாம் இருக்கிறது தானே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுட்டு சொல்கிறாங்க. உடனே பார்வதி இருந்துட்டு, இந்த மீனா நீ காசு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லவும், இல்லை பரவாயில்ல ஆண்டி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லவும், இல்லை நீ கஷ்டப்பட்டு பூ கட்டி விற்கிற, கால் கடுக்க வண்டி ஓட்டிட்டு எல்லா பக்கம் போயிட்டு வர, உன்னோட உழைப்புக்காக தான் இந்த காசு கொடுக்குறேன், தான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எங்கள் கஷ்டம் இன்னும் தீரல ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பார்த்துட்டே வந்து மீனா வருத்தத்தோடு சொல்கிறாங்க. மழை வர மாதிரி வேறு இருக்குது, நான் கிளம்பணும் ஆண்டி அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ மழை வர மாதிரி இருக்குன்னு நீ சொல்ல போய் தான் எனக்கு தெரியுது, மேலே துணியெல்லாம் வேறு காய் போட்டிருந்தேன், சரி நான் போய் எடுத்துகிட்டு வர விஜயா நீ பாரு உன் வேலையை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனா இருந்துட்டு, நான் வேணா போய் எடுத்துகிட்டு வரேன் ஆண்டி, நீங்கள் கால் வேலையோட ஏன் மேலே போகிறீங்க இருங்க அப்படின்னு சொல்லவும், இல்லை பரவாயில்லம்மா நான் பார்த்துக்கிறேன் நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க. எதுக்கு நீ கிளம்ப சொல்கிற அவளையே, அவளுக்கு என்ன வேலை, அவள் போய் எடுத்துகிட்டு வரட்டும் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. பரவாயில்ல ஆண்டி இருங்க நான் போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு மீனா மேலே போகிறாங்க. ஏன் விஜயா இந்த மாதிரி பண்ணுற, என் வீட்டு வேலை எதுக்கு மீனா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கேட்குறாங்க. ஏன் வேறு ஏதாவது வேலை இருந்தால் கூட சொல்ல, அவளை செய்ய சொல்கிறா, அவள் என்ன பெரிய ராயல் ஃபேமிலியாக பூ கட்டுறவ தானே அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக பேசுகிறாங்க. என்ன விஜயா நீ இந்த மாதிரிலாம் பேசுகிறேன், எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்லிட்டு பேசாமல் உட்காந்துக்கிறாங்க. மேலே மாடிக்கு போன மீனா வந்து கொடியில் காஞ்சிட்டு இருந்த துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மடிச்சு பார்வதியோட ரூமில் கட்டல் மேலே வச்சுட்டு வெளியே வராங்க. அந்த நேரம் பார்த்து நாட்டிய கிளாஸில் இருக்கிற ரதியோட அம்மா வந்து வீட்டுக்குள்ளே வராங்க. அவங்கள பார்த்த உடனே
ரதி ஓடி போய் வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடவும் இதான் ஆண்டி எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு விஜயாக்கும் பார்வதிக்கும் அறிமுகப்படுத்துறாங்க. அவங்கள பார்த்தோன்னா அந்த இன்னொரு பையன் இருக்கான்ல, அவன் வந்து நான் தான் ஆண்டி உங்கள் பொண்ணு கூட டான்ஸ் ஆடுற பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். உன்னை கேட்டாங்களடா போடா போய் இவன் வேலைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து திட்டி அமுச்சு விட்றாங்க. அம்மா ரதி எப்படி டான்ஸ் ஆடுறா, நல்லா டான்ஸ் ஆடுறாளா அப்படின்னு அவங்க அம்மா கேட்கவும், ஓ அவள் சூப்பராக டான்ஸ் ஆடுறா, அவள் தான் வந்து என்னோட கனவை நிறைவேற்ற போகிறா, சின்ன வயசுலேயே எனக்கு பெரிய ஆள் ஆகணும் நாட்டியத்தில்னு ஆசை, என்னால் அது முடியல, இவளை வச்சு தான் நான் வந்து பெரிய இது பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து பெருமையாக சொல்கிறாங்க. நீங்கள் வந்து சாரீ பிஸ்னஸ் பண்ணுறீங்களாமே அப்படின்னு சொல்லி விஜயா கேட்கவும், ஆமாம் நீங்கள் சாரீ கேட்டிங்களாமா, அதனால் என் பொண்ணு சொன்னா அதனால தான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. சாரீ அது இதையும் எடுத்து காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. விஜயா வந்து ஆண்ட்டு அந்த சாரீகளை எல்லாம் ஒன்றா எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது உங்களுக்கு நல்லாயிருக்கும், அது உங்களுக்கு நல்லாயிருக்கும், இந்த கலர் நல்லாயிருக்கும், அம்மாவும் பொண்ணு மாறி மாறி சொல்லிட்டு இருக்காங்க. அதை பார்த்து பார்வதி இருந்துட்டு நல்லா தான் ஐஸ் வைக்கிறாங்க, விஜயாவை வச்சு எல்லா சேலையுமே வித்துருவாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க மனசுக்குள்ளேயே. விஜயா வந்து 2 சேலை எடுக்கிறாங்க. அது கூடவே இன்னொரு கலர், இந்த கலர் நல்லாயிருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த 3 சேலையாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி இந்த சாரீ எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் வந்து வாங்கின விலைக்கே கொடுக்குறேன், நீங்கள் என் பொண்ணோட மாஸ்டர் இல்லையா, அதனால் நீங்கள் 45,000 மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. 45,000 அப்படின்னு விஜயா கேட்கவும், எனக்கு புரியுது நீங்கள் எல்லாம் ஒரு புடவை 50,000 ரூபாய்க்கு தான் எடுப்பீங்க, இது 45,000 குறைச்சல் தான் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஏற்றி விடுறாங்க அந்த வந்தவங்க. உடனே விஜயாக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது. சரி சரி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கிட்ட போய் பணம் எடுத்துகிட்டு வா பார்வதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்களும் சாரீ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி பார்வதி கிட்ட அவங்க சொல்கிறாங்க. நான் தனியாக சாரீ எடுக்க வேண்டியது, எனக்கும் சேர்த்து தான் விஜயா சாரீ எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். விஜயா வந்து பார்வதி அப்படி ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து மேலே போன மீனா வந்து கீழே இறங்கி வராங்க. நான் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் ஆண்டி, நான் கிளம்புறேன், மழை வர மாதிரி வேறு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிம்மா தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்லவும், விஜயா கிட்ட நான் போயிட்டு வரேன் அத்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மீனா. கிளம்பு அப்படிங்கிறாங்க. மீனா வந்து கிளம்பி போயிடுறாங்க. மேலே பணம் எடுக்கிறதுக்காக பார்வதி போகிறாங்க. மேலே போய் பீரோ திறந்து பணத்தை தொலைவுறாங்க. பணத்தை காணோம். என்ன பணத்தை வச்ச இடத்துல காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆகிட்டு இது பண்ணி தொலைவிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து விஜயா இருந்துட்டு, என்ன பார்வதி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, சீக்கிரமா வா பணத்தை எடுத்துட்டு அப்படின்னு சொல்லி கீழேருந்து கத்துறாங்க. விஜயா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை தொலைவிட்டு இருக்காங்க. பணமே காணோம். ஐயோ இங்கே தான் நம்ம வச்சோம், பணத்தை காணோமே அப்படின்னு சொல்லி பரிதவிச்சிட்டு இருக்காங்க பார்வதி. விஜயா மறுபடியும் கத்தவும், விஜயா கொஞ்சம் மேலே வாவேன் அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்கிறாங்க. மேலே போன விஜயா இருந்துட்டு, என்ன பார்வதி என்ன பணம் எடுத்துகிட்டு வரக்கு இவ்வளோ நேரமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. விஜயா வச்ச இடத்துல பணத்தை காணும் அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்லவும், எது பணத்தை காணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே தானே வச்ச, வேற எங்கே வச்ச ஞாபகப்படுத்தி பாரு அப்படின்னு சொல்லி விஜயா சொல்கிறாங்க. இந்த கபோர்டில் தான் வச்சு பூட்டுனேன், சாவி இங்கே தான் வைப்பேன், எப்போவுமே அங்கே தான் வைப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வச்ச பணம் எங்கே போகும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து சொல்லிட்டு திரும்புறாங்க. கட்டல் மேலே துணி இருக்குது. அதை பார்த்தோன்னா பார்வதி அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. என்னாச்சு விஜயா ஏன் இப்படி கத்துற அப்படின்னு சொல்லவும், இங்கே துணியெல்லாம் வச்சிருக்குதுல்ல, அப்போ மீனா இங்கே மேலே வந்திருக்கா தானே அப்படின்னு சொல்லும்போது, நீ தானே கொடியில் காஞ்சிட்டு இருந்த துணியெல்லாம் எடுக்க சொல்லி மீனாட்ட சொன்னேன், அதனால தான் மீனா எல்லாத்தையும் க்ளீனாக எடுத்து வச்சுட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது இல்லை விஷயம், அவள் தான் நீங்கள் துணியெல்லாம் வைக்கிறக்காக ரூம்குள்ளே வந்திருக்கா, அப்போ அவள் தான் கண்டிப்பாக அந்த பணத்தை திருடி இருப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன விஜயா நீ இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லவும், ஆமாம் அவளை தவிர வேறு யாரும் திருடுவாங்க, அவங்க குடும்பமே ஒரு திருட்டு குடும்பம் தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னு பார்வதி இருந்துட்டு, இப்படியெல்லாம் பேசாத விஜயா, மீனா வந்து உன்னோட மருமக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு பக்கம் சொந்த வீட்லேயே அந்த மனோஜ் வந்து பணத்தை யாருக்கு கொடுக்காம ஏமாற்றிக்கிட்டு இருக்கான். பார்வதியோட பணத்தை வந்து அந்த ரோஹிணி தான் திருடி இருக்காங்க. வீட்டில் பெரிய மகனும் மருமகளும் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்பாவியான மீனாவை வந்து இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க விஜயா. இந்த மீனா வந்து இந்த விஜயாவை எதிர்த்து பேசாத வரைக்கும் இந்த பிரச்சனையெல்லாம் ஓய போகிறதே கிடையாது. இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.